வணக்கம். எல்லோருக்கும் தெய்வ கடாட்சம் கிடைக்கட்டும். எல்லோருக்கும் இறையருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். என் குருநாதர் யோகிராம் சுரத்குமாரையும் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களையும் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். எனக்கு தெரிந்து முருக வழிபாடு அப்படிங்கிறது தான் இருக்கிற வழிபாடுகள்லேயே ரொம்ப எளிமையான வழிபாடு. முருக வழிபாடு மட்டும் இல்லைங்க. நான் உனக்கு அண்ணன்டா அப்படின்னு சொல்றாரு பிள்ளையார், முருகப்பெருமானுடைய அண்ணன். அவருடைய வழிபாடுங்கிறது இன்னும் ரொம்ப ஈஸியானது. ஆனால் நாம பிள்ளையார முறைப்படி வழிபாடு செய்யறோமான்னாக்க அதுவும் இல்லை. முருகப்பெருமானை வழிபாடு செய்யறோமா அப்படின்னாக்க கரெக்டா நாம வழிபாடு செய்யறது. நாம எந்த தெய்வத்தை வணங்குவதாக இருந்தாலும் அதை சரிவர செய்ய வேண்டும். சமீபத்துல ஒருத்தங்களுக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு நான் சில தீர்வுகள் சொன்னேன். அந்த தீர்வை ஒவ்வொன்றாக செய்தவர்கள் ஒரு கட்டத்துல ஒரு விஷயத்தை அவங்களால செய்ய முடியல. அதற்கு காரணம் உடல் நலம் சரியில்லை அப்படின்னு ஒரு தடவை சொன்னாங்க. அதுக்கு காரணம் நான் பீரியட் டைம் மென்சஸ் ஆயிட்டேன் அப்படின்னு ஒரு தடவை சொன்னாங்க. இன்னொரு தடவை நாங்கள் நாளைக்கு போகிறோம்னு சொன்னவங்க எங்களால் போக முடியலங்க, எங்கள் வீட்டுக்காரருக்கு ஜுரம் அப்படின்ட்டுலாம் சொன்னாங்க. ஒரு அம்மன் வழிபாடு தான் நான் சொல்லியிருந்த விஷயம். இது அப்படி அம்மன் வழிபாடு இப்படி தடங்கலா மற்ற ரெண்டு வழிபாடுகளும் சரிவர செஞ்சாச்சு. ஆனால் இந்த வழிபாடை அவங்களால சரிவர செய்ய முடியல. இன்னும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற எத்தனையோ பேருக்கு நான் இந்த கேள்வியை வைக்கிறேன். நீங்கள் ஒரு அம்மன் வழிபாடை செய்வதாக நினைத்து விட்டு அது நடக்க முடியாமல் போயிருக்கா அப்படின்னு நீங்களே கேள்வி கேட்டு பதில் சொல்லிக்கங்க. அப்படி நடக்க முடியல, ஆமாங்க, சமயபுரத்துக்கு முடி காணிக்க செலுத்தணும்னு நினைச்சோம், தள்ளி 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 போய்கிட்டே இருக்கு. ஆமாங்க, இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு நாங்க குடும்பத்தோட போய் நாங்க புடவை சாத்தி வேண்டிக்கணும்னு நினைச்சோம், தரிசனம் பண்ணணும்னு நினைச்சேன், அது நடக்காம தள்ளி போய்கிட்டே இருக்கு. இந்த திருச்சியில இருக்கிற உறையூருக்கு போய் வெக்காளியம்மன் கோயில்ல போய் தரிசனம் பண்ண முடியலங்க. திருச்சியில இருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ல தான் நாங்க இருக்கோம். அதே போலதாங்க மணலூர் மாரியம்மனை நாங்க தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறோம், முடியவே இல்லை. அதே போல பட்டமங்கலம் துர்கை கோவிலுக்கோ குரு பகவான் கோயிலுக்கோ பட்டீஸ்வரம் துர்கையம்மன் சந்நிதிக்கோ போகணும்னு நினைக்கிறோம், இதெல்லாம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. பெண் தெய்வங்கள் இருக்கிற இடத்துல நீங்க ஒரு வழிபாடை செய்யணும், ஒரு சாங்கியத்தை செய்யணும், ஒரு நேர்த்தி கடனை செலுத்தணும், அல்லது ஒரு பிரார்த்தனை சீட்டு கட்டணும். ஆனா இது தள்ளி போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா உங்கள் வீட்டில் ஒரு பெண்ணுடைய சாபம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு பெண்ணுடைய சாபம், அது போன தலைமுறையா இருக்கலாம், அதுக்கு முந்தைய தலைமுறையா இருக்கலாம். அந்த பொண்ணு 8 வயது சிறுமியாக இறந்திருக்கலாம், அல்லது 16 வயது கன்னிப்பெண்ணாக இறந்திருக்கலாம், அல்லது 65 70 வயது சுமங்கலியாக கூட இறந்திருக்கலாம். ஆனா ஒரு பெண்ணின் கோபம் உங்கள் குடும்பத்துக்குள்ளார இருக்கு அப்படிங்கிறத தான் இந்த சடங்குகளும் சாங்கியங்களும் தடைபட்டு கொண்டே இருப்பதற்கான மிக முக்கியமான காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னாக்க எனக்கே கூட ஒரு கட்டத்துல என்னுடைய நண்பன், சின்ன வயசுல என்னுடைய நண்பன் அவங்க வீட்டுல சமயபுரம், திருச்சியிலிருந்து எங்க வீட்டில இருந்து 18 கிலோமீட்டர்ல இருக்கிற சமயபுரம் கோவிலுக்கு முடி காணிக்கை செலுத்தணும்னு வேண்டிக்கிட்டு ஒவ்வொரு தருணமும் அவங்களுக்கு தடைபட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல அவங்க குடும்பத்துல ரத்த சம்பந்தமான உறவு இறந்து போக அந்த ஒரு வருஷம் கோயிலுக்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதற்கு அடுத்த வருடத்துல அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி 6 மாசமா படுத்த படுக்கையா இருந்ததுனால கோயிலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு தள்ளி போச்சு. இப்படியாக ஒவ்வொரு காரணங்களால தள்ளி போட அப்ப என்னுடைய ஃப்ரெண்டோட அம்மா ஒரு ஜோதிடத்தை போய் கேட்கும்போது, இந்த மாதிரி ஏதோ ஒரு பெண் தெய்வத்தை வழிபடுவதற்கு நீங்க தடையாயிட்டே இருக்குங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்க வீட்டுல யாரோ ஒரு பெண் சாபம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப வெளியில இருக்கிறவங்களா அப்படின்னாக்கா இல்ல, வீட்டுக்குள்ளார இருக்கிற ஒரு பெண் அழுகு இருக்கா, அந்த அழுகைக்கு ஒரு பிராயச்சித்தம் கிடைக்கல, அந்த அழுகைக்கு நாம ஒரு குழந்தை அழுகுது, அப்ப நாம என்ன செய்வோம், கண்ணை தொடச்சு விடுவோம். இன்னும் என்ன செய்வோம், அழாதரா கண்ணு அழாதரா, சாக்லேட் தானே, பொம்மை தானே, வாங்கி தரேன்டா அப்படின்னு சொல்லுவோம்ல. தூக்கி கொஞ்சிடுவோம்ல, தூக்கி தலையை வருடி கொடுத்துருவோம்ல. உனக்கு என்ன வேணும், சினிமாவுக்கு போகணும், அதானே, வா சினிமாவுக்கு போகலாம். ஐஸ்கிரீம் தானே வேணும், பரவாயில்ல, மார்கழி மாசமா இருந்தாலும் பரவாயில்ல, வா ஐஸ்கிரீம் சாப்பிடலாம், பரவாயில்ல, சளி பிடிச்சா மாத்திரை நான் வாங்கி தரேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அந்த
ஒரு குழந்தைய ஒரு பெண்ணை நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு பெண் அழுதுருக்கா அப்படின்னா அந்த நல்ல அழு அப்படின்னு வேடிக்கை பார்ப்பதை போல ஒரு சாபம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஒரு பெண் சாபம் கொடுத்தால் ஒரு வீடு தாங்காது. அது எத்தனை தலைமுறை கடந்தாலும் கூட அத்தனை தலைமுறைகளிலும் போட்டு வாட்டி வதைத்து நம்மளை இம்சை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால கூடுமான வரை உங்களுக்கு அப்படி ஒரு பெண் சாபம் உங்க குடும்பத்தில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, நீங்கள் வருடத்திற்கு 3 முறை நீங்க உங்கள் வீட்டில் முந்தைய தலைமுறையில் யாரேனும் இறந்து விட்டார்கள் அப்படின்னா, யாரேனும் அழுதிருக்கிறார்கள் அப்படின்னா அவங்கள நினைச்சுக்கிட்டு எங்களுக்கு தெரியாதுங்க. 3 தலைமுறைக்கு 4 தலைமுறைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா எங்களுடைய வம்சத்தில் இது மாதிரி ஏதேனும் ஒரு பெண் அழுதிருந்தால் அந்த பெண்ணே உன்னிடம் நாங்கள் பரிபூர்ணமாக மன்னிப்பு கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு படையல் போட்டு ஒரு 7 சுமங்கலிகளுக்காவது நாம மங்கள பொருட்கள் கொடுக்கிறோம். யாரேனும் ஒரு பெண்ணுக்காவது ஒரு புடவையை வாங்கி கொடுக்கும். புடவைன்னா உடனே 180 ரூபாய்க்கெல்லாம் இருக்கு, 220 ரூபாய்க்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லாதீங்க. நீங்க ஒரு புடவையை நீங்க ஒரு புடவையை வாங்கி கட்டினீங்கன்னாக்கா குறைந்தபட்சம் ஒரு 700 ரூபாய் 850 ரூபாய்க்கு நல்ல புடவையா கட்டுவீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நல்ல புடவையா வாங்கி ஒரு ஜாக்கெட் பீட்டோட அவங்களுக்கு சந்தோஷமா வருஷத்துக்கு 3 தடவை என்ன, ஒரு சிறுமி வீட்டில் ஒரு சிறுமிக்காக ஒரு பிரார்த்தனை செய்து ஒரு தடவை கொடுங்க. ஒரு 16 வயது இளம் குமரி அந்த பொண்ணுக்காக வேண்டிக்கிட்டு மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி கொடுங்க. அதே போல ஒரு சுமங்கலியாக இறந்தவங்க இருக்காங்க, அவங்களுக்காக இப்படி பிரார்த்தனை செய்து கொடுங்க. அப்படி செய்தால்தான் உங்க வீட்டில் அம்மன் சக்தி, அம்மனுடைய அந்த அளப்பரிய சக்தி உங்க வீட்டில் வந்து குடியிருக்கும். அம்மனுக்கு நீங்கள் நேர்த்தி கடன் செய்ய வேண்டிய விஷயங்களை நீங்கள் செய்வீர்கள். நேர்த்தி கடன்லாம் ஒன்றும் இல்லைங்க, போய் அம்மனை தரிசனம் பண்ணணும், அது நடக்கும். சமயபுரத்தால போய் தரிசனம் பண்ணலான்னு போறேங்க, ஆனா எங்க வீட்டில் எங்க கூட வந்த ஒரு பொண்ணுக்கு வந்து தூரம் ஆயிடுச்சு, அதனால நாங்கள் அப்படியே ரிட்டர்ன் ஆயிட்டோம்னு சொல்றவங்க எத்தனையோ பேர் இருப்பீங்க. நான் சொல்றேன், இது நடந்துருச்சு. நாங்கள் பக்கத்தில் போயிட்டோங்க, அன்னைக்கு வந்து கோயிலுக்கு பக்கத்தில் ஏதோ துஷ்டியாம், அதனால வந்து இது மாதிரி ஆயிடுச்சுங்க. நாங்கள் கிளம்பிட்டோம், ஆனால் போய் ஒரு 4 கிலோமீட்டர்லேயே வண்டி வேன் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, வெடிச்சிருச்சு, பஸ்ட் ஆயிடுச்சு, அதனால நாங்கள் அங்கேயே இருந்து 4 மணி நேரம் ஆயிடுச்சு, சரி ஏதோ தடங்களாக இருக்குன்னு இன்னொரு நாள் போட முடியும். இது மாதிரி ஏதோ ஒரு காரணம் சொல்லுவீங்க. நாங்கள் கிளம்பலான்னு இருந்தோங்க, ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க வந்துட்டே இருக்கோன்னு சொல்லிட்டாங்கன்னு. இது மாதிரி ஏதோ ஒரு காரணங்களால பெண் தெய்வ கோவில் குடிகொண்டு இருக்கிற அந்த இடத்துக்கு உங்களால் செல்ல முடியாமல் உங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்த முடியாமல் இருக்கும். அதற்கு பிராயச்சித்தமா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சில வழிமுறைகள் இருக்கு. இது மாதிரி என்கிட்ட ஒரு ஜாதகத்தை கேட்டு வந்த ஒருத்தங்க என்னங்க பரிகாரம்னு கேட்டு வந்தவங்கள்ட்ட நான் சொன்னேன், அந்த பெண்ணால முதல் 2 பரிகாரங்களை செய்ய முடிஞ்சுது, 3வதா நான் சொன்ன பரிகாரத்தை செய்யவே முடியல, தள்ளிக்கிட்டே போயிட்டு இருக்க. இதெல்லாம் ஒரு காரணம், இதெல்லாம் ஒரு சாபம். அந்த சாபத்தை, அதாவது யாருக்காவது நாம உதவி செய்யறோமோ இல்லையோ, யாருக்கும் நாம உபத்திரவம் செய்யாம இருக்கணும்னு சொல்றோம்ல, அதுபோல யார்கிட்டயாவது நாம ஆசீர்வாதம் வாங்குறோமோ இல்லையோ, ஆனால் சாபம் மட்டும் வாங்கிடவே கூடாது. அந்த சாபம் பலிக்கும். அதுவும் வெறும் வயிற்றோடு சொன்னால் பலிக்கும், காலை நேரத்தில் அதிகாலை நேரத்தில் சொன்னால் பலிக்கும், சாயந்தரம் விளக்கு வைக்கிற நேரத்தில் சொன்னால் பலிக்கும், தலைவிரி கோலத்தில் அழுகையோடு ஒரு பெண் சபித்தால் பலிக்கும். இப்படி ஒரு சாபமாகும் அப்படின்னு உறுதிபட சொல்வதற்கு பல விஷயங்கள் இருக்கு. அதை மனசுல வச்சுக்கிட்டு உங்களுடைய குடும்பத்துக்காக, உங்களுடைய குடும்பம் இன்னைக்கு நாளைக்கு அடுத்த தலைமுறைக்கு நிம்மதியா இருக்கிறதுக்கு முன்னோர் வழிபாடு, அந்த பெண் வழிபாடு, பெண் தெய்வங்களை வழிபாடு அப்படிங்கிறதெல்லாம் சிறமேற்கொண்டு சிரத்தையா செய்யும். இல்லாட்டினா அந்த சாபத்துக்கு ஆளாகிட்டே இருப்பீங்க. இப்போ உங்களால் ஒரு நேர்த்தி கடனை செலுத்த முடியாமல் தள்ளி போய்கிட்டு இருக்கும். வணக்கம்.